ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். க்ரௌட் ஃபண்ட் ஹெல்பிங் பிளான் இப்போ இருக்கிற கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லீடர்ஸு ரெஃபரலுக்காக என்ன பண்ணுறாங்க, எந்த கான்செப்டாக இருந்தால் என்ன, எல்லாருமே இதில் வாங்க அதில் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. அதில் என்ன இருக்குன்றதை முழுசாக யாருக்குமே சொல்கிறது கிடையாது. இதுதான் உண்மையாகவே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்போது நம்ம நிறையா அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோவே நிறையா போட்டிருப்போம். மேட்ரிக்ஸில் ஏகப்பட்ட லெவல்ஸ் வருது. இப்போ ஒரு பிளான் கூட நான் கேள்விப்பட்டேன், 4, 8, 16, 32, 64. அது கண்டிப்பாக அவங்களுக்கே கிடைக்காது. அவங்கள ஒருத்தருக்கே அந்த அமௌண்ட் அச்சீவ் பண்ண முடியாது. தெரிஞ்சும் அதுக்குள்ளேயே எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஏதாவது ஒரு இது ஸ்டடியாக எடுங்க. இப்போ க்ரோர் பதிலாக 1.5 லட்சம் பேர் வந்தீங்க. அதே மாதிரி இன்னொரு 2-3 கம்பெனி உண்மையாகவே ஜெனுவனாக பண்ணுறாங்க. அவங்க கூட எல்லாருமே சேர்ந்து அந்த டீம் இருக்கிறப்போ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நிறையா பார்த்திங்கன்னா கம்பெனி கிடையாது, ஓனர் கிடையாது, அட்மின் கிடையாது, எல்லாமே போட்டுட்டு சர்வீஸ் சார்ஜ் ஒன்று எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு 10 லெவல் ஏதோ ஒன்று பார்த்தேன், அதில் பார்த்தா சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. அதுவே தப்பு. அதுவே சில லீடர்ஸ்க்கு கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஒரு 1000 ரூபாய் வருதான்னு சொல்லி எல்லாருமே சேர்த்து விட்றாங்க. அதுவும் தப்பு. சில பேர் என்ன இருக்காங்கன்னா, ஒரு ஏதோ ஒரு சம்பாதிக்கணும்னு உள்ளே வராங்க. ஹெல்பிங் கான்செப்ட்ன்றதே உதவி செஞ்சு எல்லாம் பண்ணுறது தான். ஏதோ அது மூலமாக வருமானத்தில் ஒருத்தர் பண்ணுறதுக்காக ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறது தான் ஆர்பிஐ கொண்டு வந்தது. ஓகேங்களா? ஹெல்பிங் க்ரௌடிங் ஃபண்டிங்லாம் எடுத்து உதவி செய்கிறதுக்காக. அதையே இப்போ வந்து பிஸ்னஸாக ஆக்கிட்டாங்க. நிறைய பேர் அது ஒரு பிஸ்னஸாகவே கொண்டு போகிறாங்க. அது ஒரு விதமான இல்லீகல்னு கூட சொல்லலாம். சில இடத்துல அப்படி தான் இருக்குது. இது நோக்கமே கிடையாது. ஒரு ஆரம்பிப்போ நம்ம ஒரு 10 ஐடி போட்டுப்போம், நம்மளுக்கு 10 ஐடி வந்தோடனே நம்ம சமாளிச்சுட்டு போவோம். அது ஒரு தாட்டில் தான் இருக்காங்க. சில பேர் சேர்த்து நான் தான் ஆரம்பிச்சுன்னு சொன்னால் நிறைய பேர் வரமாட்டாங்க. அவங்க பேரை மறைச்சி சில பேர் நான் ஒரு கிடையாது, நான் தான் சொல்லிலாம் ஒரு சில கம்பெனி ரன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது அவங்களுக்கே தெரியும் அது தப்பு பண்ணுறாங்கன்னு. சில இடத்துல கஷ்டப்பட்டு ஒரு குரூப்பை உருவாக்கி ஜென்யூனாக கொண்டு வந்ததை திருட்டுத்தனமாக எல்லா நம்பரையும் எடுத்து கொண்டு போய் ஒரு கீழ்த்தரமான வேலை செய்கிற ஒரு குரூப்பும் இருக்குது. அதையும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் இன்னொருத்தவங்களை கூட்டிகிட்டு வந்து சேர்க்கணுமே தவிர, மற்றவங்க இருக்கிற எல்லாத்துலையும் நம்பர்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வாங்கன்னு கூப்பிட்றது அது ஒரு தப்பு. ஒரு நல்லா யூடியூபர்கிட்ட கொடுக்கலாம், அந்த மாதிரி கொண்டு போய் அது மூலமாக வர்றது ஓகேங்களா? ஒரு குரூப்பில் இருக்கிற நம்பரையே திருட்டுத்தனமாக எடுக்கிறது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனன்றது எல்லாருக்குமே இதுதான். ஓகேங்க. அதனால தான் நான் என்றைக்குமே வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணுறது கிடையாது. டெலிகிராம் குரூப் நம்மளுக்கு ஒரு 3 டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் எல்லாருமே என்னோடய கிளைண்ட்ஸ் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஏதுன்றது ஓப்பனாக சொல்லிடுவோம். நம்ம சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ண வைக்கணும். இதுதான் இருக்கும். நல்ல கம்பெனிகள்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு ஃபவுண்டேஷன் ஒரு ஆரம்பிப்பாங்க. அது மூலமாக மக்களை உதவி செய்கிறதுக்காக ஒரு ஹெல்பிங் பிளான், இந்த டொனேஷன் பிளான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த மாதிரி ஒரு டைப்பு. ஓகேங்களா? இதில் என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் மைண்டோட போகிறவங்க பின்னாடி போய் இதிலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஒரு கிரிப்டோ கரன்சி, ஒரு மாய உலகம் அது. இப்போ கிரிப்டோ கரன்சின்றது என்னென்னா ஒரு எலக்ட்ரானிக் கரன்சின்னு கூட சொல்லலாம். இது வந்து என்னென்னா சில நாடுகளில் ஓகே அது போயிட்டு தான் இருக்குது. பட் கிரிப்டோ கரன்சியில் MLM கான்செப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மறைத்தனம், ஃப்ராடு. 100% அதுதான். ஓகேங்களா? அது அக்செப்டபிளே கிடையாது. நீங்கள் $100 போட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லியும் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2 ரெஃபரில் சேர்க்கணும். $50, $100, $50 சொல்லி ஒரு மைக்கு கொண்டு போவாங்க. நீங்கள் லட்சமாக சம்பாதிக்கலாம்லாம் சொல்லுவாங்க. சில இடத்துல மிரட்டியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியும் இருக்குது. ஏன்னா சில பேர் அடிமையாகவே சில இடத்துல குரூப்பில் இருக்காங்க. வேறு வழி இல்லாமல் உங்களை நீங்களே அடிமைத்தனம் படுத்திக்கிட்டு அங்கே இருக்கீங்க. நடக்க தான் செய்யுது. சில இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த இதுலேருந்து நீ ஏன் அங்கே போய் சேர்ற, ஏன் அந்த இடத்துல இருக்கன்னு சொல்லி பிளாக் பண்ணியிருக்காங்க. நிறைய அதுவும் நடக்குது. அதுவும் தப்பு தான். அதுவும் ஒரு அடிமைத்தனம் தான். அது லீடர்ஸ்க்கு தெரிஞ்ச ஏன் அந்த இடத்துலையே மக்களை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்த வச்சு அவங்களையும் அடிமையாக்குறீங்கன்றது எனக்கும் தெரியல. தப்பு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு திருப்பத்தூரில் உமாபதி சார் அவர் ஜெனுவனாக பண்ணுறாரு. ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்காரு. ஒரு 8 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்டு அதை வச்சு தான் அவரும் பண்ணுறாரு. இன்னொன்று க்ரீன்வெல்ட். எனக்கு தெரிஞ்சு 2மே கரெக்டாக கொண்டு போகிறாங்க. 4 லெவல் 5 லெவலில் வராதுன்னு தெரிஞ்சு மக்களுக்காக வர்றதுக்கவே 2 இதுவாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா அவங்க கொண்டு வர்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. கொண்டு போகிறதுக்கு அவங்க கூட நம்ம நிற்கிறதுக்கு
உண்மையாகவே துணையாக நிற்கலாம். பட் இதை தவிர ஏகப்பட்ட இது போட்டி போட்டு 4, 8, 16, 34 அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. அது எப்படி கொண்டு வரீங்கன்னு தெரில. 3, 6, 12 நிறைய வந்துருச்சு. இப்போ வர்றதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இருக்கணும்னா அது நிறுவனர் யார், அவங்க ஐடி போட்டால் அவங்க 10 ஐடி விழுமா 15 ஐடி விழுமா அதை செக் பண்ணுங்கள். அப்படி இல்லையா 4-5 பேர் சேர்ந்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா. சில பேர் இருப்பாங்க ஆல்ரெடி நிறைய பேருடைய அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ 4 பேர் சேர்ந்துருப்பாங்க. அந்த இடத்துலையும் போய் நீங்கள் முட்டாள்தனமாக நீங்கள் மாட்டிக்காதீங்க. அதுவும் இருக்குது, நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா ஒரு 20 ஐடி அவங்கக்கிட்ட இருக்கும். சர்வீஸ் சார்ஜுன்ற மூலமாக ஒருத்தர்கிட்டயா 10 பேர்கிட்டேருந்து ஒருத்தராக அவங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் போகுது. எதுக்கு சர்வீஸ் சார்ஜ்? அவங்க கம்பெனி கிடையாதுன்றாங்க, அட்மின் கிடையாதுன்றாங்க. அப்போ எதுக்கு சர்வீஸ் சார்ஜ்? ஏன்னா அவங்களோட ஐடி 5 ஐடி 10 ஐடி இருக்கும். அதுலேருந்து 2 இது வந்து சர்வீஸ் சார்ஜ் அட்மின் சார்ஜுக்கு அது யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? அதையும் நீங்கள் கேள்வி கேட்காம இருக்கிறீங்க. கேள்வி கேட்டால் உங்களுக்கு அந்த சரியான பதில் கிடையாது. ஒரு இது ஆரம்பித்தா அது நோக்கமே என்னன்னு தெரியாமல் ஆரம்பிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. இது பிஸ்னஸ் கிடையாது. க்ரௌட் ஃபண்டிங், ஹெல்பிங் ஹேண்ட், டொனேஷன் பிளான் பிஸ்னஸ் கிடையாது. இது மக்களை அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக உருவாக்கப்பட்டது. அது கரெக்டாக பண்ணுற சில பேர் தான் இருக்காங்க. ஆனால் கரெக்டாக பண்ணுறவங்க சில பேர் கூட கைகோர்த்து நிற்காமல் மற்ற இது நெட்வொர்க் கூட சேர்ந்துக்கிட்டு எப்படியும் மக்களுக்கு இது கிடைக்காதுன்னு தெரிஞ்சே அவங்க கூட கைகோர்த்து சில லீடர்ஸ்லாம் இருக்காங்க. தெரியும், பட் அவங்களுக்கும் தெரியாது வராதுன்னு. இருந்தாலும் ஸ்பான்சர் இன்கம்மாவது நம்ம 2வது ஆள் எடுத்துகிட்டு போயிடுவோம். எவன் எப்படி போனால் என்னன்ற நெட்வொர்க் டீம் தான் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையாகவே நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்கிட்டயே கேட்குறாங்க, சார் இதில் ஜாயின் பண்ணுங்கள் அதில் ஜாயின் பண்ணுங்கன்றாங்க. அவங்ககிட்ட நான் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கேன், சார் நீங்கள் இத்தனை லெவல் போட்டிருக்கீங்க, 5800 பேர் வந்தால் தான் ஒருத்தருக்கே கிடைக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு லீடருக்கே 10 டேரக்டர் இருக்கீங்கன்னா அந்த 10 டேரக்டர் தாண்டி வர்றப்போ யாருக்குமே கிடைக்காது. நான் ஓப்பனாகவே அவங்ககிட்டலாம் நான் பேசிடுறது. அதனால் என்ன சரி எந்த குரூப்லேயும் சிலது சேர்த்துக்க மாட்டாங்க. நம்மளால் அவங்களோட இது சேராமல் போயிடுவோமோ அப்படின்னு. ஓகேங்களா? சில இடத்துல உங்களுடைய கொஷினையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்கன்னா அதுக்கு மதிப்பே தர மாட்டாங்க. கரெக்டுங்களா? அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சில லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களையும் சில இடத்துலேருந்து ஒரு மிரட்டி ஒரு பயம்புறுத்தியே வச்சுருக்காங்க. அதுதான் அடிமைத்தனம்னு சொல்கிறது. ஓகேங்களா? இப்படி தான் ஏமாற்று வேலை, மக்களை ஏமாற்றி பல்லாயிரம் ரூபாய் கிட்ட பல லட்சங்களாக மற்றவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு இந்த லீடர்கள் உதவி செய்கிறாங்க. இதுதான் உண்மை இப்போ நடந்துகிட்ருக்கு உண்மையாகவே. ஓகேங்களா? தெரிஞ்ச விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கிரிப்டோ கரன்சின்றது ஒரு மாய வலை தான். இதில் ஏமாந்து நீங்கள் மாட்டிக்காதீங்க. என்னோட அட்வைஸ். உங்களுடைய விருப்பம் தான் ஜாயின் பண்ணுறது ஜாயின் பண்ணாததுன்றது. கிரிப்டோ கரன்சின்றது MLM கான்செப்டில் போனது ஃப்ராடு தான். 100% உங்களுடைய பணம் மற்றவங்க கைக்கு போகுது. அதை தான் உறுதி. 1008 சொல்லி உனக்கு கொண்டு போவாங்க. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்திருக்கு. $100, $1000, $2000 தரம் அவன் 1 லட்சம் 2 லட்சம் போட்டெல்லாம் இழந்தவன் நிறைய பேர் இருக்கான் கிரிப்டோ கரன்சியில். அந்த லிஸ்ட்டில் நீங்களும் வராதிங்க. ஓகேங்களா? அது லீடர்ஸ் தான் அதை பொறுப்பு எடுத்துக்கணும். இந்த மாதிரி இடத்துல கொண்டு போகிறோமே, இது லாங் டைம் போகுமா, இவங்களால் லாங் டைம் கொண்டு போக முடியுமா, இவங்க ஜெனுவனாக பண்ணுவாங்களான்றது தெரிஞ்சுக்கோங்க. லீடர்ஸ் பொறுப்பு எடுத்துகிட்டு அதை கொண்டு போங்க. அப்படி இல்லையா வெளிப்படையாக சொல்லிவிடுங்க, இதில் வந்தாலும் வரும் வராமையும் போயிடும் சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போங்க. கண்டிப்பாக வரும்ன்ற இதை மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி சொல்கிறவங்க கூட மக்கள் தயவுசெய்து அங்கே போய் நிற்காதீங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உண்மையாகவே இது தான். புரிஞ்சுக்கங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.